श्यामळे 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 मम पाहि श्यामळे 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 मम पाहि राजा श्यामळे 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 मम पाहि राजा श्यामळे 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 मम पाहि श्यामळे श्यामळे राजा श्यामळे मम पाहि मीनांबिके 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 पाहि मीनांबिके 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 पाहि श्यामळे मीनांबिके राजा श्यामळे मम पाहि श्यामळे मीनांबिके श्यामळे मम पाहि श्यामळे श्यामळे राजा श्यामळे मम पाहि श्यामलापीठनिलये मीनांबिके புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே உயர்ந்ததான லகுபட்டாரகர் என்று அனைவராலும் கொண்டாடப்படும் மகாகவி காளிதாசனுடைய ஷாமளா தண்டகத்தின் பாகம் 4 தாமதி யதாசக்தி இதை அனுபவித்து தத்வாரா உயர்ந்த ஷாமளையின் பக்தரத்னங்களாக அனைவரும் திகழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். ஷவண ஹரண தக்ஷிண கானயா வினயா கிண்ணரேர்கியசே யக்ஷகந்தர்வ சித்தங்கனா மண்டலேர் அச்சசே சர்வ சௌபாக்யவாஞ்சாவதி பிர்வதூபிஸ்சுராணம் समाराध्यसे सर्वविद्या विशेषान्वितं चाटुघाता समुच्चारणं कंठमूलोल्लसद्वर्णराजित्रयं कोमलश्यामलोदार क्षद्वयं तुण्डशोभातिदूरीभवत्किं शुकं तं शुकं लालयन्ति परिक्रीडसे श्रवणहरण दक्षिण कानया विनया किन्नरैर्गीयसे श्रवण காதிலே ஹரண கலை மிகுந்ததான இனிமையான தக்ஷிண குவானயா நாதமுடையதான வீணையா வீணையினாலே கிண்ணரேர்கியசே கிணறுகளால் பாடப்படுகின்றாய். யக்ஷ கந்தர்வ சித்தங்கனா மண்டலே ரட்சசே யக்ஷர்கள் கந்தர்வர்கள் சித்தர்கள் அவர்களின் பத்னிகளாலே பூஜிக்கப்படுபவளே. சர்வ சௌபாக்ய வாஞ்சாவதி பிர்வதூபிஹி சகல விதமான செல்வங்களையும் சௌபாகியங்களையும் அடைய விரும்பிய தேவதா ஸ்திரீகளால் ஆராதிக்கப்படுபவளே. சுராணாம் சமாராத்யசே சர்வ வித்யா விசேஷான்விதம் சகல விதமான எல்லா விதமான வித்யாஸ்வரூபமானவள் ஆனதும் சாட்டு காதா சமுச்சாரணம் இனிமையான மனதிற்கு ஹிதத்தை அளிக்கக்கூடிய சங்கீதத்தை உச்சரிப்பதும் உச்சாரணம் உச்சரிப்பதும் கண்டமூலோல்லசத்வர்ணராஜித்வயம் கண்டபாகத்திலே திருவலி ரேகாபரிதமான 3 வர்ணங்களினால் அலங்கரிக்கப்பட்ட அழகானதும் கோமல ஷாமளோதார பக்ஷத்வயம் கோமள ஷாமள உதார பக்ஷத்வயம் பரிதான 2 சிறகுகளை உடையதும் துண்ட சோபாதி தூரி பவத் கிம் சுகம் மூக்கு என்கின்ற அழகான பலாசம் பூவை ஒத்தது போன்ற அந்த அழகான மூக்கின் அழகினை பழிப்பது போல் பவத் கிம் சுகம் தம் சுகம் லாலயந்தீம் வினோதமான கிளியை கொஞ்சிக் கொண்டு விளையாடு கொண்டவள் நீ அல்லவா. தம் சுகம் லாலயந்தி परिक्रीडसे
पाणिपद्मद्वयेनाक्षमालामपि स्फाटिकीं ज्ञानसारात्मकं पुस्तकं चाङ्कुशं पाशमाबिभ्रति येन सञ्चिन्त्यते तस्य वक्त्रान्तरात् गद्यपद्यात्मिका भारती निस्सरेत् येन वायवका भाकृतिर्भव्यसे तस्य वश्या भवन्ति स्त्रियः पुरुषाः येन वाशातकुम्पद्युतिर्भाव्यसे सोऽपि लक्ष्मीसहस्रैः परिक्रीडते किं न सिद्ध्येत् वपुश्यामलं कोमलं चन्द्रचूडान्वितं तावकं ध्यायतः तस्य लीलासरो वारिधिः तस्य केळीवनो नन्दनं तस्य भद्रासनं भूतलं तस्य गीर्देवता किङ्करी तस्य चाज्ञाकरी श्रीः स्वयं. அழகான கிளியை கொஞ்சிக் கொண்டிருக்கும் தாயே, உன்னுடைய பாணிபத்மத்வயேன இரு கைகளினாலே, தாமரை போன்ற இரு ஜோடியான கைகளினாலே, அக்ஷமாலாமபி ஸ்பாட்டிகீம் உயர்ந்ததான உயர்ந்த ஜாதி ஸ்படிக மாலையை விஞ்சுகின்ற ஞானசாராத்மகம் புஸ்தகம் ஞானமயமான ஞானசாரத்தை பிடிந்து தரக்கூடிய உயர்ந்ததான புஸ்தகத்தையும் ச அங்குஷம் கையிலே அங்குஷம் பாசம் பாசம் இவற்றை விப்ரதி அங்குஷம் பாசம் இவைகளை அணிந்து கொண்டு ஏன சஞ்சித்யசே அப்பேற்பட்ட உன்னை எவர்தான் நன்றாக தியானிக்கின்றனோ, எவரால் தியானிக்கப்படுகின்றாயோ, தஸ்ய வக்த்ரந்தராத் அவருடைய முகபத்மத்திலிருந்து கத்ய பத்யாத்மிகா பாரதி நிசரேத் அம்பிகையே, வாக்தேவதே, பரதேவதே, மதங்க கன்னிய மதங்க குல கன்யகே, நீ யாரால் நன்றாக தியானிக்கப்படுகின்றாயோ, இப்பேற்பட்ட ஸ்வரூபத்தை தியானிப்பவர்கள் முகத்திலிருந்து கத்யம் பத்யம், கத்யம் என்றால் புரோஸ், பத்யம் என்றால் ஸ்லோகங்கள், ஸ்லோக ரூபமாகவோ கத்திய ரூபமாகவோ சரஸ்வதி தங்கு தடையின்றி வெளிப்படுகின்றாள் என்று கவி காளிதாசன் தன்னுடைய அனுபவத்தை இங்கு கூறுகின்றார். தஸ்ய வக்த்ராந்தராத் கத்ய பத்யாத்மிகா பாரதி நிசரேத் கங்கா பிரவாகவத்து அவனுடைய வாயிலிருந்து சோகமயமாகவும் கத்தியமயமாகவும் வாக்சக்தியின் கிருபையினாலே வெளிப்படும். ஏனவாயாவகா பாகிருதிர் பாவ்யசே எவரால் நீ செம்பஞ்சுக்கு ஒப்பான உயர்ந்த ஒளி உடையவளாக உன்னை தியானிக்கின்றாயோ, எவரால் நீ தியானிக்கப்படுகின்றாயோ, தஸ்ய வஷ்யா பவந்தி ஸ்திரியா புருஷாः அவர்களுக்கு எல்லா ஸ்திரீ புருஷர்களும் வசமாகின்றார்கள். ஜெகத்வசகாரியான ஜெகன்மனோஹாரியான ஜெகத் வாக்கை தரக்கூடிய வாக்லகரியான உன்னுடைய சொரூபத்தை எவன் தியானிக்கின்றானோ, எவரால் நீ தியானிக்கப்படுகின்றாயோ, அவர்களுக்கு ஜகத்தில் இருக்கின்ற அனைத்து ஸ்திரீகளும் புருஷர்களும் வசமாகின்றார்கள். ஏனவாஷாத கும்பத்யுதுர்பாவ்யசே எவரால் நீ சுவர்ண காந்தி உடையதான ஒளி பொருந்திய ஸ்வரூபமாக தியானிக்கப்படுகின்றாயோ, சோபி லக்ஷ்மி சஹஸ்ரை பரிக்ரீடத்தே அப்பேற்பட்டவன் சஹஸ்ரலக்ஷ்மிக்கு சமமான சகல விதமான ஐஸ்வர்யங்களின் இருப்பிடமாக இருந்து கொண்டு இவ்வுலகிலே விளையாடி கொண்டிருப்பான், சுகமாக ஜீவித்து கொண்டிருப்பான். கிம் ந சித்யேத்வபுஷ்யாமளம் கோமளம் அத்தியந்த கோமளமாகவும் ஷியாமளமாகவும் சந்திரகலையை தரித்தவளாகவும் சந்திரசூடான்விதம் தாவகம் தியாயதஹ பச்சைமா பலை போல் மேனி என்று திருமாலின் தங்கையாக தோன்றியவளே, உன்னுடைய கோமளமானதும் ஷியாமளமானதும் சந்திர பிறை சூடியவளாகவும் உனது உருவை எவர் தியானிக்கின்றாரோ, தஸ்ய லீலா சரோவாரிதிஹி அவனுக்கு சமுத்திரம் விளையாடும் குளமாகின்றது. கேளீவனம் நந்தனம்
இந்திரனுடைய சுரத்ரு நிறைந்ததான அந்த உயர்ந்த நந்தனவனமும் அவன் விளையாடும் சோலையாகின்றது. தஸ்ய பத்ராசனம் புதலம், இந்த பூலோகமே அவன் அமரும் பத்ராசனம். தஸ்ய கீர் தேவதா கிங்கரி, கீர் தேவதா சரஸ்வதியே பணிப்பெண்ணாகி இருக்கின்றாள். அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தை அந்த உபாசகன் பெறுகின்றான். தஸ்ய சாக்ஞாகரி ஸ்ரீஹி ஸ்வயம், ஸ்ரீதேவி சகல சம்பத்து ஐஸ்வர்யம் ஞானத்திற்கும் இருப்பிடம், அவளே இவனது வேலைக்காரனாக ஆகின்றான் என்று கவி காளிதாசன் வர்ணித்து கொண்டே போகின்றான். சர்வதீர்த்தாத்மிகே சர்வமந்த்ராத்மிகே சர்வதந்திராத்மிகே सर्वयंत्रात्मिके सर्वचक्रात्मिके सर्वशक्त्यात्मिके सर्वपीठात्मिके सर्वतत्त्वात्मिके सर्वविद्यात्मिके सर्वयोगात्मिके सर्वनादात्मिके सर्ववर्णात्मिके सर्वशब्दात्मिके सर्वविश्वात्मिके सर्वदीक्षात्मिके सर्वसर्वात्मिके सर्वगे हे जगन्मातृके पाहि मां पाहि मां पाहि मां देवी तुभ्यं नमो देवी तुभ्यं नमो देवी तुभ्यं नमः सर्वतीर्थात्मिके सर्वमन्त्रात्मिके இந்த சமஸ்த ஜகத்திலும் விளங்குகின்ற சகல தீர்த்தத்தின் ஓர் உருவாக ராஜஷியாமலை விளங்குகின்றாள். சர்வ மந்திராத்மிகே, சகல தந்திர சாஸ்திரங்களிலும் கோஷிக்கின்ற சகல மந்திரங்களும், அது வேத மந்திரமே ஆனாலும் தந்திர மந்திரமே ஆனாலும் வைதிக மந்திரமே ஆனாலும் சகல மந்திர ஸ்வரூபிணியாக இந்த மந்திரினி விளங்குகின்றாள். சர்வயந்திராத்மிகே, சகல விதமான யந்திரஸ்வரூபிணி அவளே ஆகின்றாள். ராஜஷியாமலை தான் சகல யந்திரரூபிணியாக சர்வ காரியகர்த்தினியாக பரதேவதையின் மந்திரினியாக பரதேவதையின் ஆக்ஞையை எதிர்பார்த்து அவள் கண் அசைவிலே அனைத்தையும் செய்யக்கூடிய யந்திரஸ்வரூபிணியாக இருக்கின்றாள் என்று வர்ணிக்கின்றார். சர்வசக்ராத்மிகே, சகல விதமான ஸ்ரீசக்கரம் முதலான அனைத்து சக்கரஸ்வரூபிணியாக, அதாவது சகல மந்திரங்களுக்கும் உண்டான சக்கரம், அந்த சக்கரத்தின் ஒரே ஒரு உருவாக தாய் மந்திரி ஸ்வரூபிணியான ஜெகன்மாதாவான மீனாம்பிகை தான் விளங்குகின்றாள். சர்வசக்தியாத்மிகே, சகல விதமான சக்திகளுக்கும் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் சர்வசக்தி ஸ்வரூபிணியாக ஜெகன்மாதாவான ராஜஷியாமலை விளங்குகின்றாள். சர்வபீடாத்மிகே, பஞ்சாசத் பீட்டரூபிணியாக சகல சக்தி பீட்ட ரூபிணியாக தான் ஸ்வயம்பு ரூபிணியாக ஆங்காங்கே இருந்து சதி தேவதையை மகாவிஷ்ணுவானவர் தக்ஷனுடைய யாகத்திலே தன்னைத்தான் பலியிட்ட அந்த ஆதிசக்தியின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு மகாட்டகாசம் நிரம்பியதான உயர்ந்த குரோத ரூபமான தாண்டவத்தை பரமசிவனார் செய்ய மகாவிஷ்ணுவானவர் தன்னுடைய சக்கரத்தை ஏவிவிட்டு அந்த சரீரத்தை 54 துண்டங்களாக ஆக்கி எரிய அவை விழுந்த பாகங்களே சக்தி பீட்டங்களாக என்றும் விளங்குகின்றது. அந்த சக்தி பீட்டத்தின் ஸ்வரூபிணியாக பரதேவதை தான் இருக்கின்றாள் என்று மகாகவி காளிதாசன் அந்த சக்தி பீட்டங்களை தான் வணங்கியதை இங்கு கோடிட்டு காட்டுகிறது. பராசக்தியின் பல்வேறு பாகங்கள் பல்வேறு இடங்களிலே விழ அவைகளே சக்தி பீட்டங்களாக அமைந்தது. காஞ்சி காமகோட்டி பீட்டத்திலே மற்றும்
ஸ்ருங்கலாதேவி பவானி பீட்டமாகவும், சாமுண்டேஸ்வரி கிரௌஞ்ச பீட்டமாகவும், ஆலம்பூரிலே அமைந்துள்ள ஜுகலாம்பா கோவில் யோகினி பீட்டமாகவும், பிரமராம்பா மல்லிகார்ஜுனத்திலே ஸ்ரீசைல பீட்டமாகவும், மகாலட்சுமியானவள் ஸ்ரீபீட்டத்திலும், ஏகவீரா மூலபீட்டத்திலும், சாகம்பரி பீட்டத்திலும், குக்குட்டேஸ்வரி புஷ்கரணி பீட்டத்திலும், விரஜா என்பவள் ஓட்யான பீட்டத்திலும், திராட்சாராமத்திலே திராட்சாராம பீட்டத்திலும், அலோபி தேவி பிரயாகா பீட்டத்திலும், ஜுவாலாமுகி பீட்டத்திலும், மங்கள கௌரி கயா பீட்டத்திலும், விஷாலாட்சி காஷி விஸ்வநாத பீட்டத்திலும், ரத்னாவளி ஆனந்தமயி தாயின் வடது தோல் விழுந்த இடம் அது குமாரி பீட்டத்திலும், பிராமரி இடது கால் விழுந்த இடம் பிராமரி பீட்டத்திலும், பிராமரி சக்தி பீட்டத்தில் மகாமாயி சண்டிகாவாக அவருடைய இடது கால் முட்டி விழுந்த இடத்திலே பிராமரி பீட்டத்திலும், மானசபீட்டம் இது சைனாவில் இருப்பதாக ஐதீகம். அவருடைய வலது கை விழுந்தது, இது தாக்ஷாயினி பீட்டம் என்றும், ராஜராஜேஸ்வரி புருஹூதா என்பவள் புஷ்கர பீட்டம் அது ராஜஸ்தானிலே அமர்ந்துள்ளது, அது மணிபந்தம் விழுந்த இட காயத்ரி பீட்டமாகவும், மிதிலா நேபாளத்திலே தாயின் இடது தோல் விழுந்ததாகவும், இது உமாசக்தி பீட்டமாகவும், நைனாவதி நாகபூஷணியானவள் சிலாம்பு அதாவது நூப்புரம் விழுந்த இடம், இது இலங்கையில் விழுந்ததாகவும் கருதப்படுகின்றது. இது இந்திராட்சி பீட்டமாகவும், குஹேஸ்வரி நேபாளத்திலே அவருடைய இரு முட்டிகளும் விழுந்த இடமாக கருதப்படுகின்றது. சந்திரநாதா வங்காளதேசத்திலே வலது கை விழுந்த இடம், இது பவானி பீட்டம். வாராகி தேவி உத்தராகண்டத்திலே அமைந்துள்ளது, பற்களின் கீழ் வரிசை விழுந்த இடம், இது வாராகி பீட்டம் என்றும், ஸ்ரீ சந்திரபாகா பிரபாச க்ஷேத்திரத்திலே அவருடைய திருவயிறு விழுந்த இடம் சந்திரபாகா பீட்டமாகவும், ஸ்ரீ ஸ்தானேஸ்வரி மகாதேவியானவள் அவளுடைய முழங்கை விழுந்த இடமாகவும், சாவித்திரி பீட்டமாகவும், பத்ரகாளி பீட்டமாகவும், மா சாரதா தேவியின் கழுத்து தரிக்கும் கண்ட பிரதேசம் விழுந்த இடம் மைஹர் என்ற இடத்திலே சிவானி பீட்டமாகவும், நந்திகேஸ்வரி மேற்கு வங்காளத்திலே விழுந்த கண்ட பிரதேசமாகவும், உமா கோட்டிலிங்கேஸ்வரி ஆந்திர பிரதேசத்திலே ராஜமுந்திரி என்ற ஸ்தானத்திலே அவருடைய கண்ண பிரதேசம் விழுந்த இடம் புவனேஸ்வரி பீட்டமாகவும், நைனாதேவி பிலாஸ்பூரிலே அவளது வலது கண் விழுந்த இடம் மைஷாசுர மர்தினி பீட்டமாகவும், ஷோடச சக்தி பீட்ட ஸ்வரூபிணியாக அமரகண்டகம் மத்திய பிரதேசத்திலே வலது பிருஷ்டபாகம் விழுந்த நர்மதா பீட்டமாகவும், பிரம்மராம்பா சக்தி பீட்டம் ஸ்ரீசைலத்திலே கழுத்து விழுந்த இடமாகவும் பிரம்மராம்பா பீட்டமாகவும், நைனா சக்தி பீட்டமாக சுச்சீந்திரம் தனியிலே பற்களின் பாகம் விழுந்த இடம் நாராயணி பீட்டமாகவும், சக்தி பீட்டம் சுனந்தா தேவியாக வங்காளதேசத்திலே அவருடைய மூக்கு பாகம் விழுந்ததும் சுகந்தா பீட்டமாகவும், திரிபுரசுந்தரி மதபாரி வலது கால் விழுந்த இடம் திரிபுரசுந்தரி பீட்டமாகவும், உஜ்ஜயினி சக்தி பீட்டமாக நுத்தான்ஹத் தனிலே வலது மணிக்கட்டு விழுந்த இடம் மங்கள சண்டிகையாகவும், மணிகர்ணிகா கட்டத்திலே வாரணாசியிலே அவருடைய திருமுகமோ அல்லது காது தோடு விழுந்த இடமாகவோ கருதப்படும் விசாலாட்சி மற்றும் மணிகர்ணிகா பீட்டமாகவும், கபாலினி மேற்கு பெங்காலத்திலே இடது முழங்கை விழுந்த இடம் கபாலினி பீட்டமாகவும், ஸ்ரீ அம்பிகா சக்தி பீட்டமாக பாப்ரி ராஜஸ்தானத்திலே அவளது இடது கால் விழுந்த இடம் அம்பிகா பீட்டமாகவும், ஸ்ரீ காத்யாயினி பீட்டமாக விருந்தாவனத்திலே அவருடைய திருக்கூந்தல் விழுந்த இடமாக உமாபீட்டமாகவும், தேவி தாலாப் என்பது ஜாலந்தரம் பஞ்சாபிலே அமைந்துள்ளது, இடது ஸ்தனம் விழுந்த இடம் திருப்பெருமாளினி பீட்டமாகவும், பாபா வைத்தியநாதர் ஜார்க்கண்டிலே அமைந்துள்ளது, அவருடைய ஹிருதயம் விழுந்த இடம் ஜெயதுர்கா பீட்டமாகவும், ஜெகதோதய சக்தி பீட்டம் க்ஷீரகிராமத்திலே மேற்கு வங்காளத்திலே அவருடைய குதிக்கால் விழுந்த இடம் ஜோகாதய பீட்டமாகவும், புரந்திரிகா சக்தி பீட்டமாக பீட்டாப்பூர் ஆந்திர பிரதேசத்திலே அவருடைய பிருஷ்டபாகம் விழுந்த இடம் புரோஹிதா பீட்டமாகவும், அராசுரி அம்பா மாதா
தேவஸ்தானம். இது அம்பாஜி மந்திர் என்று குஜராத்திலே கருதப்படுகின்ற பிரசித்தமான இடம். இவ்விடத்திலும் ஹிருதயஸ்தானமாகவே கருதுகின்றார்கள், அம்பா பீட்டமாகவும். இதற்கும் ஞானானந்தகிரி சுவாமிகளுக்கும் சம்பந்தம் உண்டு, அதை பின்னே கவனிப்போம். ஜுவாலாதேவி சக்தி நகர் சோன்பரா உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ளது. இது அவருடைய திருநாவு, அவருடைய நாக்கு விழுந்த இடமாக ஜுவாலாதேவியாக பீட்டமாக கருதப்படுகின்றது. சண்டிகா ஸ்தானம் பீகாரிலே இடது கண் விழுந்த இடம் சண்டிகா தேவி பீட்டமாகவும், தந்தேஸ்வரி சத்தீஸ்கரிலே அவருடைய பற்கள் விழுந்த இடம் தந்தேஸ்வரி பீட்டமாகவும், ஜுர்னாப்பூர் நந்தியா கிராமம் மேற்கு வங்காளத்திலே அவருடைய திருநுதல் விழுந்த இடம் ஜெயதுர்கா பீட்டமாகவும், நால்ஹதேஸ்வரி நால்ஹதி மேற்கு வங்காளம் அவருடைய திருவயிறு நௌலி ஸ்தானமாகவும், காளிகா பீட்டமாகவும், காமாக்யா என்பது மேகாலயத்திலே அமர்ந்துள்ள இடம் யோனி பீட்டம் என்றும், இங்கு இடது கை விரல்கள் விழுந்த தேவி பீட்டமாகவும், அஞ்சனாட்சி திருக்கச்சூர் காட்டாங்குளத்தில் அருகே விழுந்த இடம் அவருடைய தோல் விழுந்த இடம் அஞ்சனாட்சி பீட்டமாகவும், இது செங்கல்பட்டுக்கு அருகே அமைந்துள்ள திருப்பீடம். ஜெயந்தி மகாசக்தி பீட்டமாக மேற்கு வங்காளத்திலே இடது சங்கபாகம் விழுந்த இடம் ஜெயந்தி பீட்டமாகவும், ஸ்ரீ ஹத்தாகாளி கோட்டல்கர் வங்காளதேசத்திலே கழுத்து பிரதேசம் விழுந்த இடம் மகாலட்சுமி பீட்டமாகவும், டாகேஸ்வரி மாதா வங்காளதேசத்திலே தாயின் கிரீட்டம் விழுந்த இடமாகவும் தாகேஸ்வரி பீட்டமாகவும், தாராபீட்டம் ராம்புரா மேற்கு வங்காளம் அவருடைய திருத்தீய கண் மூன்றாவது கண் விழுந்த இடம் மா தாராபீட்டமாகவும், லலிதா மாதா மந்திர் நீம்சார் சிதாப்பூர் உத்தரப்பிரதேசத்திலே அவருடைய ஹிருதயஸ்தானமாகவும் கருதப்படுகின்ற லலிதாதேவி மந்திரமாக காணப்படுகின்றது. சில நாமங்கள் சில நாமகரணங்கள் காலாவட்டத்தினாலே மாறியிருக்கலாம். இது இவ்வாறு கருதப்படுகின்ற உயர்ந்ததான சர்வபீட்டாத்மிகே சர்வதத்வாத்மிகே சமஸ்த தத்துவஸ்வரூபிணியாக பரதெய்வத்தை விளங்குகின்றார். கணபதி என்றால் கணபதியின் உருவம், அந்த உருவத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒவ்வொரு தத்துவம். அவரே ஞானஸ்வரூபம், அவரே பிரணவஸ்வரூபம் என்று ஓதுகின்ற தத்துவமாகட்டும். ஞானஸ்கந்தன் என்றால் பரமசிவனின் சக்தியானது ஸ்கலிதமாகி அதை 6 தேவிகள் தாராதேவிகள் எடுத்து ஒன்று சேர்த்து தர, அருமுகனாக பரமசிவனின் குமார குருபரனாக சுவாமிநாத சுவாமியாக விளங்குகின்ற சுப்பிரமணியனே பிரணவஸ்வரூபம், அவனே உள்ளார்ந்த பிரணவத்தின் அர்த்தஸ்வரூபமாக விளங்குகின்றான் என்ற விஷயமாகட்டும், அல்லது அவனே பரசிவமை பொருள், அவனே உயர்ந்ததான பரதேவதையின் சக்தியை தரிக்கும் அர்த்தநாரீஸ்வரூபியான பரசிவமை பொருள், சகல மந்திர மூலாதார ஸ்வரூபன், அவனே பரதெய்வத்தை உபாசிப்பதிலே தன்னிகரற்றவன் என்ற சிவதத்துவமாகட்டும், அல்லது அவளே ஆதிமை சக்தி, அவளே ஆதி மூலப்பொருள், அவளே மூலக்கண், அவளே மூல வித்யா, அவளே மூலஸ்வரூபிணி, அவளே சகல தத்துவங்களுக்கும் மூல உரு என்று கூடக்கூடிய ஆதிவித்யா, காதிவித்யா, நாதவித்யா, வேதவித்யா, மந்திரவித்யா, தந்திரவித்யா, யந்திரவித்யா, சக்தி வித்யா என்று அனைத்து விதமான வித்யாமயமான தத்துவங்களின் ஸ்வரூபிணியான பரதெய்வத்தையே ஆகட்டும், அல்லது அவள்தான் மகாமாயா, அவள்தான் மகாமாயா நாடகதாரிணி, அவளே சொத்ததாரிணி என்ற விஷயமாகட்டும், அல்லது அவளே சகலத்தையும் படைப்பவள், அவளே ஹரியாக இருந்து ரட்சிப்பவள், உலகணத்தை பாரண தத்துவமாக இருக்கின்ற மகா விஷ்ணுவின் ஸ்வரூபமானவள், விஷ்ணுஸ்வரூபிணி, விஷ்ணு துர்க்கை என்ற விஷயமாகட்டும், ஆக சகல தத்துவஸ்வரூபிணி பரதெய்வத்தை என்பதை இங்கே நிர்தாரம் செய்கின்றான். சர்வதத்வாத்மிகே சர்வ வித்யாத்மிகே, எந்த விதமான வித்யை, அது வேதமாகட்டும், நாதமாகட்டும், யோகமாகட்டும், கலையாகட்டும், முக்கிய வித்யாகட்டும், ஞான வித்யா ஆகட்டும்,
மோன வித்யா ஆகட்டும், சமாதி வித்யா ஆகட்டும், எந்த விதமான வித்தைகளே ஆனாலும் அது பரதேவதையின் ஓர் திவலை, அவள்தான் அனைத்துமாக இருக்கின்றாள் என்று நிர்தாரணம் செய்கின்றான். ஸ்ரீமாதங்கை ஷாமளாயி ராஜமாதங்கை சிவானி ஜயமங்களம் நித்ய சுபமங்களம் மீனாம்பிகே தே ஜயமங்களம் நித்ய சுபமங்களம் சுகப்பிரியாயை மந்த்ரேஷை சுகப்பிரியாயை மந்த்ரேஷை கதம்பவன வாசின்யே ஜயமங்களம் தே சுபமங்களம் மந்த்ரிண்யை ஷாமளாபீட மந்த்ரிண்யை ஷாமளாபீட சசிவேஷான்யை மகேஷைதே ஜயமங்களம் நித்ய சுபமங்களம் மரகத வீணாதாரிண்யை மரகத வீணாதாரிண்யை சிவகாமின்யை சிவங்கர்யே ஜயமங்களம் தே சுபமங்களம் சுபகாயை நீப பிரியாயே சுபகாயே நீப பிரியாயே வாகதிஷ்டாத்ரிதேவ்யை தே ஜயமங்களம் நித்ய சுபமங்களம் மீனாம்பிகே தே ஜயமங்களம் நித்ய சுபமங்களம் ஜயமங்களம் நித்ய நித்ய சுபமங்களம் மந்த்ரிண்யை தே ஜயமங்களம் நித்ய சுபமங்களம் நித்ய சுபமங்களம் மீனாம்பிகே தே ஜயமங்களம் நித்ய சுபமங்களம் ஷமளாபீட நிலையே மீனாம்பிகே